ஓகே ஹாய் guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ அப்படினா நாங்க சித்தப்பாவோட என்கேஜ்மென்ட்க்கு போறோம். அதனால இவ்ளோ அழகா ரெடியா இருக்கோம். எங்க Dress எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் மச்சனுக்கு நிச்சயம் வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு கிளம்பிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா சொன்ன மாதிரி எங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் மாப்பிள்ளையோட காரில் கிளம்பிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கூட வரவங்கெல்லாம் பின்னாடி வேனில் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்துச்சு பாருங்கள், இதுதான் பொண்ணோட வீடு. நாங்கள் நிச்சயம் எங்கே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டில் தான் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைடு ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் நல்லா பண்ணாங்க. மாப்பிள்ளையை உட்காந்துட்டாரு பாருங்கள். அதுக்கப்புறம் பொண்ணு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பையன் கல்யாண மாப்பிள்ளையோட அம்மா அப்பா உட்கார வச்சு முதல்ல ஒரு சாங்கியம் பண்ணோமா. அதனால அவங்க 2 பேருக்கு மட்டும் உட்கார வச்சுட்டு 2 பேருக்கும் மாலை மாற்றி ஒரு சின்னசாக ஒரு பூஜை மாதிரி பண்ணாங்க. நல்லபடியே பண்ணாங்க. நல்லபடியே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பா. பொண்ணு ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு சாங்கியம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் மாலை மாற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிச்சயம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மாப்பிள்ளையோட அம்மா அப்பா உட்கார வச்சு பொண்ணோட அம்மா அப்பா உட்கார வச்சு பண்ணுறது நான் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லபடியாக பண்ணாங்க. பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு சாங்கியம் பண்ண முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி பொண்ணோட அம்மா அப்பா உட்கார வச்சும் ஒரு சின்னசாக பூஜை மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே பொண்ணு வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் பொண்ணு, கல்யாண பொண்ணு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடு மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவும் அந்த சைடு பொண்ணோட அம்மா அப்பாவும் நின்றுட்டுருக்காங்க. நான் அப்படி இப்படி ரவுண்ட் அடிச்சுனே இருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க பாருங்கள். அங்கே உட்கார கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷனு ஒரு நிச்சயம் ஆனாலே இந்த மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொண்ணுக்கு நாங்கள் நிச்சயம் புடவை வாங்கிட்டு வந்திருக்கோம். அது பொண்ணு கையில் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வர சொல்லி கொடுத்துருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு சின்ன சாங்கியமாக இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என் பொண்ணு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னசாக சாங்கியம் பண்ணாங்க. இது என்னன்னு எனக்கும் முழுசாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவும் பண்ணிகிட்ருக்காங்க. கையில் ஏதோ பொட்டு வச்சுட்டு பொண்ணு ரெடியாகி புடவை கட்டிட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. மாப்பிள்ளை வெளியில் நின்றுட்டுருக்காரு. என் பொண்ணு என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கா பாருங்கள் கைஸ். பொண்ணு வந்ததும் இப்போது அடுத்த நிச்சயம் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க 2 பேரும் ஏஞ்சி நின்றுட்டாங்க பாருங்கள். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உட்காந்துக்கின்னு. அதனால் கால் வலி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தாங்க.
ஆனால் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிச்சயம் வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. இது பற்றி வந்து நம்மளுக்கு முழுசாக எதுவுமே தெரியாது. இருந்தாலும் இப்படி பார்க்க தான் எல்லாமே கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொண்ணோட வீட்டுக்கு நம்ம எடுத்துன்னு போகிற தட்டு. அதனால் என்னென்ன எடுத்துன்னு போகணுமோ இதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ஃப்ரூட்ஸ் வைக்கணும், எது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாங்களே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். நிச்சயம் பண்ணால் மாப்பிள்ளை வீட்டில் இருந்துச்சு தான் தட்டு எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் எடுத்துன்னு போனோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு வந்து நிச்சயம் பண்ணும்போது தாலி சரடு போடணும் அப்படின்னு சொல்லி நிச்சயம் டைமில் தான் நிச்சயம் பண்ணும்போது மட்டும்தான் தாலி சரடு போடணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் என்ன பண்ணோம், அதே டைமில் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து நாத்தனார் தான் போடணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அவங்க 2 பேர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவனை சரடும் நல்லபடியாக போட்டு முடிச்சிட்டாங்க. இது வந்து நாங்கள் எடுத்துன்னு போன தட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம ஏதாச்சும் ஒரு மியூசிக் போடலாம் அப்படின்னு பார்க்குறோம், உடனே காப்பிரைட் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எதுக்குமே மியூசிக் போடல, வாய்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுக்கு வந்து தமிழ் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராத, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். இது முழுசாக ஃபுல்லாக வீடியோ யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு தான் எடுத்திருந்தாங்க. எங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்வீட் மெமரிஸாகவே இருக்கும். சூப்பராக இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்தவங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சாங்கியும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் நிச்சயம் மாற்றிக்க போகிறாங்க. எந்த மாதிரி டிசைன்னா ரவுண்ட் ரிங்கு தான் அவங்க பேர் வச்சு தான் செஞ்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு மோதிரம். நிச்சயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடி ஆகிட்டு வந்திருந்தாங்க. நல்லபடியாக நிச்சயம் பண்ண முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை கழுத்தில் மச்சன் வந்து செயின் போடுறாரு பாருங்கள் கைஸ். இவன் தான் மாப்பிள்ளை பொண்ணோட தம்பி, அப்படின்னா மாமனுக்கு மச்சன். இந்த சைடு பொண்ணோட அம்மா அப்பாவும் அவங்க தம்பியும் நின்றுட்டுருக்காங்க. இப்போ வந்து ரிங்கு வந்து நல்லபடியாக மாற்றிட்டாங்க. நிச்சயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னமோ சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு ஃபுல் ஹாப்பி. நான் வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து நலுங்கு வைக்கணும், அப்புறம் சுற்றி போடணும், அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணணும், அப்புறம் ஃபோட்டோ ஷூட் இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்தது நிறைய இருக்குது. அதனால தான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தராக நலுங்கு வச்சிட்ருக்காங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். இப்போ நலுங்கு வைக்கிறாங்க பாருங்கள். அவங்க தான் பொண்ணோட பெரியம்மா. அவங்க வச்சு முடிஞ்சதும் நான் தான் அவங்களுக்கு அப்புறம் நம்மளும் ஏன் லேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நானும் வச்சு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக வச்சுன்னே இருப்பாங்க. அதனால் சரி நம்மளும் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நலுங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக பண்ணிட்டு வந்துட்டோம். இது வந்து பாப்பா தான் வீடியோஸ் எடுத்திருக்கா பாருங்கள். அவங்களும் ஒரு ஃபோஸ் கொடுங்க, ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினேன். நல்லபடியாக நலுங்கு வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு அக்கான்னா அவங்க பெரியம்மா பொண்ணுன்னு நினைக்கிறேன். எனக்கும் முழுசாக தெரியாது. அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம்
ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தாங்க. இதோட நிறைய பேர் நலுங்கு வச்சாங்க. ஆனால் எல்லாருக்கும் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து அவங்க அண்ணாவும் தம்பியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சரி இப்போ நிச்சயம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நாளைக்கு பேனர் வைக்கணும்ல, அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வேறு 3 மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் பொண்ணும் மாப்பிள்ளையும் சாப்பிடவே இல்லை. ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சதும் அவங்க சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்லாம் அப்படின்னு போகிறப்பவே கால் லஞ்ச் இங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதனால் ஒரு தேங்காய் சுற்றி திஷ்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் திஷ்டி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்துகிட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆரத்தி எடுத்துகிட்டு பொட்டு வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போனோம். அவங்க 2 பேர் மட்டும்தான் லாஸ்ட்டில் சாப்பிட்டாங்க. அவங்க ஃபேமிலியும் சாப்பிடல. அதனால் அவங்க கூட பொண்ணோட வீட்டிலும் அவங்க யாரும் சாப்பிடல. அதனால் பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட உட்காந்துக்கின்னு அவங்க பொண்ணோட ஃபேமிலி வந்து எல்லோரும் உட்காந்துக்கின்னு சாப்பிட்டுட்ருக்காங்க. மாப்பிள்ளை வந்து காலைல லஞ்சு சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாவம். ஆனால் இப்போ தான் சாப்பிட்றாரு, அதுவும் கொஞ்சமாக தான் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.